ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. விஜய் வந்துட்டு அவங்களோட தாத்தா கிட்டே கேட்குறாங்க காவேரியை பற்றின உண்மை எல்லாத்தையும். ஆனால் தாத்தா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அவங்களோட சித்தியும் சித்தப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் உயிரோட இல்லைன்னு தெரியுதில்ல, அப்போ எதுக்காக விஜய் தேவையில்லாமல் அப்பாவை டென்ஷன் படுத்திட்டு இருக்க, விடு விஜய் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு தெரியணும், உண்மையை மட்டும் பேசுங்க சித்தி அப்படின்றாங்க. இப்போ எதுக்காக காவேரி இருக்கிற இடம் உனக்கு தெரியுமான்னு கேட்டீங்க. அப்போது காவேரி உயிரோட தான் இருக்கான்னு உங்களுக்கும் தெரியும், அதனால தான் எல்லாரும் மூடி மறைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்துட்டு சொல்கிறாங்க, போதும் எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. தாத்தா நீங்கள் சொல்லுங்கள், சித்தி சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், எவ்வளோ பேருனாலும் இருக்கலாம், அதே மாதிரி அதே காவேரின்ற பேரில் இருப்பாங்களாம், கொடைக்கானலில் ஊரில் இருப்பாங்களாம், இப்போவாச்சும் எனக்கு உண்மையை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தா கிட்ட விஜய் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவங்களோட தாத்தா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இப்போ என்ன, உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும் போது நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தோம். நீ வந்து அப்போது ரொம்ப முடியாமல் இருந்த. அப்போது காவேரிக்கு குழந்தை பிறந்தது. காவேரிக்கு குழந்தை பிறந்த உடனே உங்கள் பாட்டி தான் விஜயை விட்டு எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள துரத்தி விட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவங்கள இங்கேருந்து அனுப்பி வச்சுருக்கீங்க. எதுக்காக தாத்தா நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சிங்க.